ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் கழித்து மீண்டுமாய் இந்த வீடியோவில் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் விசேஷ விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் இந்த ஃபார்ம் சண்டேல காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையானது உங்களை நிறைவாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு நேராக கிரியை செய்ய போது நம்மளை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிதான காரியங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட விசேஷ வார்த்தையை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு. அதை குறித்து நம்ம இந்த நாளை தியானிக்கலாம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். நம்மளா கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளை நம்மளோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஆண்டவரே, வார்த்தை கேட்குற ஒவ்வொரு விதத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் தந்து கர்த்தர் உயர்த்த போகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தரையும் முற்றிலுமாய் மாற்றக்கூடியவராக இந்த நாளில் ஆண்டவரே, வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தரையும் முற்றிலுமாய் நீங்கள் மாற்றப்படுகிறதுக்காக நன்றி. உங்கள் கிருபைகளை பிடிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் இந்த நாளை நிறைவே ஆசீர்வதிப்பார். மீண்டும் நான் உங்களை வாழ்த்து வர வைக்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் கர்த்தர் இந்த நாளில் இருந்து கர்த்தர் விசேஷத்தை பாதிக்க நேரம் எங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு பலப்படுத்தி நம்மளுக்கு சகாயம் பண்ணி நம்மளை நீதியின் வருதுகிறதுனால அவர் தாங்கி இன்னைக்கு ஆச்சரியமாய் தேவன் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்க போறோம். உற்சாகத்தோடு இருங்க, மனமகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட கர்த்தர் ஏற்படுவார். நம்மளால் சேர்ந்து வேத வசனத்தை தியானிப்போம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மடியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எல்லாருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னா, இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்ல கம்பீரி, அது மாத்திரமல்ல, சீயோன் குமார்த்தியை கம்பீரி, எருசலேமே ஆர்ப்பரி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னா, கர்த்தர் எருசலேம் குமார்த்திகளை பார்த்து சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை, நீங்க மகிழ்ந்து களிகூர். நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, மகிழ்ந்து களிகூறப்படுகிற ஒரு காரியங்களுக்கு நேராய் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்மளுக்கு தரப்போகிறார். ஆமென். இந்த சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை பார்த்து சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களிகூர். ஆமென். நீங்க நம்ம நினைக்கணும், நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சீயோனாகிய சபையை, எருசலேம் ஆகிய சபையை உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை, மகிழ்ந்து களிகூறுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு. என்னால் எப்படி இதை ஓவர் கம் பண்ண போறேன், எப்படி என் வாழ்க்கையில நான் நன்றாக இருக்க போறேன், எப்ப என்னோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும், ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சீயோன் குமார்த்தியே நீ களிகூர். ஆமென். நீ மகிழ்ந்து களிகூர். கர்த்தர் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இவ்விதமா சொல்லி இருக்கிறது. அடுத்த லைன் இவ்விதமா நம்ம வாசிக்கிறோம், எருசலேமே கம்பீரி என்று சொல்லி. அது எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த சகரியா புஸ்தகத்துல தான் நம்ம வாசிக்கிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. முதலாவது ஒரு காரியங்கள் விதமா சொல்லியிருக்குது, அவர் உன்னிடத்தில் வருகிறவராய் இருக்கிறார். ராஜா உன்னிடத்தில்
அவர் வருகிறவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா தாழ்மையுள்ளவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், அதில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரு, அவர் தாழ்மையுள்ளவராக இருக்கிறாரு, அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் எனக்காக நீதியை கர்த்தர் செய்ய போறார். இன்றைக்கு நீங்க சொல்லணும், என் வாழ்க்கையில யார் நீதியை செய்யறாங்களோ இல்லையோ, நீதியை செய்கிற ராஜாவாய், நீதியை செய்கிற என்னோட வாழ்க்கையில அற்புதராய், நீதியை செய்கிற என்னோட வாழ்க்கையில அதிசயமானவராய் அவர் இந்த நாள்ல அவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுல மாத்திரமல்ல, அவர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு இல்லாம இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பு இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பாய் அவர் இருங்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், இன்றைக்கு அவர் என்னுடைய வாழ்க்கையில பாதுகாவலாய் அவர் வரப்போறார், அவர் என்னை ரட்சிக்கிறவர் வரப்போறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில அவர் தாழ்மையுள்ளவராய் இருக்கிறது போல என்னையும் தாழ்மையுள்ளவனாய் கர்த்தர் மாற்ற போறார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் எப்படி வருகிறவராய் அவர் இருக்கிறாரா, அவர் கழுதையின் மேலும் அவர் மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாம் சண்டேல நம்ம அதைத்தான் நீங்க தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல ஏறி வந்து, அதாவது பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேம் வரைக்கும் அவர் போகும் பொழுது அவர் என்னது அப்படின்னா, ஒரு கழுதையின் மேல ஏறி அவர் பவனி சென்று ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதை குறித்து நம்ம இந்த நாளை தியானிக்க போறோம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இயேசு ஒருத்தருக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சார்னா நிச்சயமா அற்புதம் செய்தே தீருவார். அல்லேலூயா. அதை குறித்து இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷனின் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை கண்டிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். இதுல நம்ம வாசிக்கும் பொழுது மிக அருமையான வார்த்தை. ஆண்டவர் அதுக்கு முன்பாக நம்ம வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதுல 2 சீசர்களை ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. எப்பா, நீங்க 2 பேரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. இந்த 2 சீசர்களை பார்த்துட்டு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போங்க. அங்க நீங்க போகும் பொழுது அங்க ஒரு காலம் பார்த்திராத, ஒரு காலம் கண்டிராத ஒரு கழுதை குட்டியை நீங்க பார்ப்பீங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது கட்டப்பட்டு இருக்கும். அதை நீங்க என்ன செய்யணும்னா அவிழ்த்து கொண்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சீசர்களுக்கு ஒரு காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கழுதை குட்டி மேல அவர் இரக்கமுள்ளவராய் அவர் இருக்கிறார். கழுதை குட்டியை கர்த்தர் தெரிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு யார் இருக்கிறா, என்னை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறா, என்னை கவனிக்க யார் இருக்கிறா, என் கூட பேசுறதுக்கு யார் இருக்கிறா, என்னோட இருக்கிறதுக்கு யார் இருக்கிறா என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா, கழுதையை கர்த்தர் தேர்ந்தெடுத்தவர், கழுதை குட்டியை கர்த்தர் விசாரிக்கிறவர், கழுதை குட்டியை அந்த கட்டி இருக்கிறது விடுதலை தருகிறவர் இன்னைக்கு உங்க மத்தியில ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2 சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போய் யாரும் பார்க்காத, யாரும் கண்டிராத ஒரு கழுதை குட்டியை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அந்த கழுதை குட்டியை நீங்க என்ன செய்யுங்க? அவிழ்த்து கொண்டு வாருங்க. அல்லேலூயா. ஏனென்று சொன்னா, அந்த கழுதை குட்டி மேல யாருடைய கண்ணு பட்டுச்சோ இல்லையோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கண்ணு பட்டுச்சு. ஆமென். நீங்க உங்களோட வாழ்க்கையில யார் என்னை பார்ப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் என் பட்சத்தில் இருக்கிறா என்று சொல்லி ஒருவர் நீங்க கலங்கி போய் துக்கித்து போய் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க சொல்லுங்க, உங்க பட்சத்துல அவர் இன்னைக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. உங்களை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பின அந்த இயேசு உங்களை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு அந்த தேவன் ஒருத்தர் மேல கண்ணு பட்டுச்சுன்னா அவங்களை கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். அழைத்தவர் நிச்சயமா கர்த்தர் கனப்படுத்தி தீருவார். அழைத்தவர் ஒரு நாளும் விட்டு போகிற தேவன் அல்ல. ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார் என்று சொன்னான், அதே போல உங்களையும் அழைத்து ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிற ஒரு நல்ல தேவனாய் உங்கள் பட்சத்தில் அவர் வந்துட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு என் பட்சத்தில்
அவர் எப்படி தெரியுமா வந்திருக்கார்? ரட்சிக்கிறவராய் அவர் வந்திருக்கிறார். அவர் நீதி செய்கிறவராய் வந்திருக்கிறார். அவர் தாழ்மையுள்ள தேவனாய் அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தவர். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா, அந்த கழுதை குட்டியை யார் பார்க்காத தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. முதல்ல இயேசுடைய கண்ணு அந்த கழுதையை பார்த்துச்சு. ரெண்டாவது கண்ணு யாரு கண்ணு பார்த்துச்சு அப்படின்னா, தம்மோடு இருக்கிற சீசர்கள் அந்த கழுதையை பார்த்தாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? இயேசுவும் பார்த்தாரு, இயேசுவோடு கூட இருக்கிற சீசர்களும் அந்த கழுதை குட்டியை பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேங்க, இயேசு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா மற்றவங்களுடைய கண்ணும் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய கண்ணு உங்களுக்கு நேராய் பார்த்து இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், இயேசு உங்களுடைய காரியங்களை வாக்கியம் பண்றாரு, இயேசு உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் எந்தெந்த கண்கள் எல்லாம் உங்களை பார்க்காம இருந்துச்சோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி விட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, அதே கண்ணு உங்களை பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரு, அவர் என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, என்னோட படிப்பையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், பார்க்க வேண்டியவர் பார்த்துட்டார் என்று சொன்னால் கனப்படுத்தியே தீருவார். அல்லேலூயா. நீங்க நம்பணும், என்னை கனப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் என்னை தேடி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீசர்கள் அந்த கழுதை குட்டியை பார்க்கறதுக்கு போகும் பொழுது யாருமே அந்த கழுதையை பார்த்துருக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாளா அது எப்போ பிறந்துச்சோ, பிறந்து கொஞ்ச நாள் இருந்து எந்த இடத்துல கட்டப்பட்டு இருந்துச்சோ அந்த கட்டப்பட்ட நிலைமையிலேயே தான் இருந்துச்சு. யாரும் அந்த கழுதையை எதிர்பார்க்கல, யாரும் அந்த கழுதையை கண்டுக்கல, யாரும் அந்த கழுதைக்கு தேவையான காரியங்களை செய்யலை. ஆனால் இனிமேல் யார் செஞ்சாங்களோ இல்லையோ, அந்த கழுதை மேலே ஏன் கண்ணு பார்க்கறபடினால் இன்றைக்கு அதற்கு செய்ய வேண்டியதை நான் தக்க பதிலை நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்கிறவராய் அவர் வந்திருக்கிறதுனால, அவருடைய கண்ணு உங்க மேல பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, அவர் உங்களை பார்த்திருக்கிறபடினால் இன்றைக்கு அவர் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் அவர் இன்னைக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல என்ன செஞ்சாங்கன்னா, சீசர்கள் அந்த கழுதை குட்டியை தேடி போறாங்க. நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு 2 வழி சந்தையில அந்த கழுதை குட்டியை பார்க்குறாங்க. அந்த கழுதை குட்டி யாருமே பார்க்கல. ஆனால் இப்போ போகும் பொழுது 2 வழி சந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வரும் பொழுது அவங்க பார்க்கும் பொழுது ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கு. அது கழுதை பார்க்கும் பொழுது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஓரத்துல கட்டி வைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அந்த கழுதை குட்டியை பார்த்து இப்ப என்ன செய்யறாங்க என்று சொன்னா, நேரா எந்த கழுதை குட்டியை இயேசு சொன்னாரோ, எந்த மரியின் மேல ஏறி வருவார் அப்படின்னு சொன்னாரோ அந்த கழுதை குட்டிய இப்ப சீசர்கள் தேடி போறாங்க. அது பக்கத்துல போய் அதை அவளுக்கு போறாங்க. அவளுக்கு போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகும் பொழுது இதுவரைக்கும் யாரும் பார்க்காத கண்கள் இப்பொழுது மற்றவங்களுடைய கண்ணு பார்க்குது. எப்ப சீசர்கள் வர ஆரம்பிச்சாங்களோ, இப்ப அந்த சீசர்கள் அந்த கழுதை கிட்ட வரும்போது, அந்த கழுதையை பார்க்கும்போது இப்ப நடக்கிற ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இதுவரைக்கும் என்னை பார்க்கறதுக்கு யாரும் வரல, இதுவரைக்கும் என்னை வைத்து இதுவரைக்கும் வளர்த்துட்டு இருந்த நெஜமான் வந்து பார்த்துட்டு போயிடுவான், எப்போ வருவானே தெரியாது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல கூட என்னை யார் பார்க்குற வராங்களோ இல்லையோ, இப்ப 2 பேர் என்னை தேடி வராங்க என்று சொல்லி அந்த கழுதை பார்த்து கொண்டே இருக்குது. ஏன்னு சொன்னா, இது வரைக்கும் அது கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதைக்கு இன்றைக்கு ஒரு விடுதலைய இன்றைக்கு தரப்போகுது. ஆமென். இதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை இன்னைக்கு விடுதலையாய் மாறப்போகுது. இதுவரைக்கும் அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இருந்து, இதுவரைக்கும் என்னென்ன சிச்சுவேஷனோட ஒரே இடத்துல நின்று கொண்டிருந்த அந்த கழுதை நீ ஊரு ஃபுல்லா
அது போய்கொண்டே இருக்க போகுது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு கனத்தை அந்த கழுதைக்கே கர்த்தர் தருவார் என்று சொன்னா, உங்களுக்கு ஒரு கனத்தை இன்னைக்கு கர்த்தர் தருவதற்கு முன்பதாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் அந்த விடுதலை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கடனிலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை இன்றைக்கு அவர் தர வேண்டிய வருத்தமா தரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஆமீன். அந்த கழுதைக்கு நேரம் போகும் பொழுது நடக்கிற ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த கழுதையை இப்ப அவளுக்கு எந்தெந்த இடத்துல ஒரே இடத்துல நின்று கொண்டிருந்துச்சோ இன்றைக்கு அந்த கழுதைக்கு ஒரு விடுதலை உண்டானது. நீங்க இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டாருன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கட்டுகள் இருந்து அவர் விடுதலை தந்தை தீருவார். எந்த வித கட்டுகள் இருந்தாலும் சரி, பாவத்தின் கட்டா இருந்தாலும் சரி, வியாதின் கட்டா இருந்தாலும் சரி, நுகத்தடியா இருந்தாலும் சரி, பலவிதமான சோதனையா இருந்தாலும் சரி, எந்த கட்டுகளா இருந்தாலும் அந்த கட்டில இருந்து கர்த்தர் பூர்ணமான விடுதலை தருவதற்கு ஆவியானவர் நம்மத்தில அவர் வந்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வர வேண்டியவர் வந்துட்டாரா, மாற்ற வேண்டியதை முற்றிலும் மாற்றுவார். ஆமீன். இன்னைக்கு கழுதையை தேடி எப்படி அந்த 2 சீசர்கள் போனாங்களோ அதே போல உங்களை தேடி 2 பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. யாரும் தெரியுமா? ஒன்று, இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். 2வது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக அவர் வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். ஆமீன். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னு சொன்னால், சீயோன் குமாரத்தை பார்த்து சொல்றாரு, நீ மகிழ்ந்து களிகூறு, நீ ஆர்ப்பரி. ஏனென்று சொன்னால், ராஜா உன்னிடத்தில் வருகிறான். ஆமீன். அந்த ராஜா யார் இடத்துல வந்திருக்கிறாரு? உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். உங்க பிசினஸ் தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை தேடி அவர் வந்திருக்கிறார். ஆமீன். வந்திருக்கிறதாக மாத்திரமல்ல, வாழ்க்கை இன்னையில இருந்தா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்னையில இருந்தா ஒரு அதிசயத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்னைமேல இருந்தா ஒரு பெரிய ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அவர் தர வல்லவரா இருக்கிறார். முதலாவது என்ன செய்யறாருன்னா, கட்டுகள் இருந்து விடுதலை தரார். அது எப்படி விடுதலை தராரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மிக அருமையான ஒரு வசனம். என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் இந்த வசனத்துல அருமையா எழுதி வச்சிருக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உங்களை கர்த்தர் எடுத்து விட்டிருக்கிறார். ஆமென். எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிற உங்களை, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை கர்த்தர் உங்களை எடுத்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்று தெரியுமா? உங்களை கர்த்தர் எடுத்திருக்கிறதாக மாத்திரமல்ல, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாகவும் அவர் வந்திருக்கிறார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? உங்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நீங்க எங்க பிறந்தீங்களோ தெரியாது, நீங்க எங்க வளர்ந்துருக்கிறீங்களோ தெரியாது. ஆனா இப்ப கர்த்தர் உங்களை எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தாரோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை எந்த பிறந்த இடத்துல ஒரு இடமா இருக்கலாம், வளர்ந்த இடம் ஒரு இடமா இருக்கலாம், கர்த்தர் உங்களை இப்ப வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நல்ல ஒரு இடத்துல தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆச்சரியமான இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் உங்களை அழைத்து, கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்து கர்த்தர் உங்களை வைத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறோம். அல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உங்களை எடுத்திருக்கிறாரு. 2வது ஒரு காரியங்களை சொல்லுது, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களை யார் தெரிந்து கொண்டிருக்காங்களோ இல்லையோ, உங்க சொந்த பந்தம் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, உங்க அப்பா அம்மா உங்களை தெரிந்து கொண்டிருக்காங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைகள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா என்னால சொல்ல முடியும், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையவே புதிதாய் தேவன் மாற்றுவார். அந்த கழுதைக்குட்டியை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ
அதை காட்டிலும் மேலாய் உங்களை என்னையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால கர்த்தர் மீட்டு கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நீங்க இந்த நாள் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை தெரிந்து கொண்டு என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னா நிச்சயமா என்னை ஆசீர்வதித்தே தீருவார். ஆமென். என்னை ஆசீர்வதித்தே தீருவார். இது வரைக்கும் நான் கலங்கி போய் நிற்கலாம், ஆனா இன்னிலிருந்து நான் கலங்கி போய் நிற்கிறவன் அல்ல. இன்னிலிருந்து கவலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவர் என்னை செழிப்புக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதை ஏன் அவிக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இதுல நம்ம வாசிக்கும் பொழுது என்னன்னா, கர்த்தர் அதை அவிழ்க்கும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல போய் 2 சீசர்கள் போய் ஃபர்ஸ்ட் அது என்ன செய்யறாங்க? அவிழ்க்கிறாங்க. அவிழ்க்கும் போது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அதை அவிழ்க்கும் பொழுது மற்றவங்களுடைய கண்ணு இப்ப அந்த கழுதையின் மேல படுது. அந்த கழுதைய அவிழ்க்க வந்த அந்த சீசர்களை பார்த்து அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னா, அவங்க சொல்லுகிற மிக அருமையான வார்த்தைன்னா, இந்த கழுதைய ஏன் அவிழ்க்கிறீங்க, இந்த கழுதையை ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தை, இது மனுஷனுக்கு அல்ல, இது ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லணும், இது வரைக்கும் யாரு கண்ணு பட்டுச்சோ இல்லையோ, இன்னைக்கு கர்த்தருடைய கண்ணு உங்க மேல் பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கண்ணு உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு யாருடைய கண்ணு படுதோ இல்லையோ மற்றவங்களுடைய கண்ணு உங்க மேல பட்டு இது யாருடையவர்கள் என்று சொல்லி கேட்கிற அளவிற்கு ஒரு மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்துக்கு அதை தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க எதை நினைச்சு இங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப அந்த கண்ணு அந்த கழுதை மேல மற்றவங்க பார்க்குறாங்க. இந்த கழுதை மேல இப்போ மற்றவங்களுடைய கண்ணு பார்க்குது. இந்த மற்றவங்களுடைய கண்ணு பார்க்கும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல தான் ஒரு காரியங்கள் இருக்குது. இப்போ பார்த்து கேட்குறாங்க, இந்த கழுதையே அவிழ்க்கிறீங்க, இந்த கழுதை யாருமே பார்க்கறதே இல்லை, இந்த கழுதை யாருமே கண்டுக்காத ஒரு கழுதையை நீங்கள் ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இது ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நான் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை விடுவிப்பாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் அதுல இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். ஆமென். இப்ப என்ன செய்றாரு என்று சொன்னா, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன ஒரே மாதத்துல அவங்க என்ன செய்றாங்க, ஓ இது ஆண்டவருக்கு தேவையா, அப்ப நீங்க அவிழ்த்துக்கோங்க என்று சொன்ன ஒரே வார்த்தையினால இப்ப நடக்கிற ஒரு காரியம்னா, இப்ப இதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்த அந்த கழுதைய இப்ப கட்டு அவிழ்க்கப்படுகிறது. இன்னைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கட்டுகள் இருக்குதோ இன்றைக்கு அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து, இதுவரைக்கும் அந்த கழுதை யாருக்கும் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா அந்த கழுதை இப்ப ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ யாருக்கு தேவைப்படுகிறையோ இல்லையோ, நீ எனக்கு தேவை, உன் குடும்பம் எனக்கு தேவை, உன்னுடைய வியாபாரத்தில் செய்கிற வேலை அது உனக்கு தேவைப்படுதோ இல்லையோ எனக்கு தேவை, அது என் கட்ட வந்துச்சுன்னா இன்னைக்கு நான் அதை உயர்த்தி வைக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னை உயர்த்தும்படிக்கு அவர் என்னை இன்னைக்கு அழைத்திருக்கிறார், என்னை இன்னைக்கு கனப்படுத்த போகிறார், என்னை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் பல மடங்கு தேவன் உங்களை உயர்த்தி வைக்க போறார். ஆமென். அதான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இப்ப அந்த கழுதையை அவிழ்த்து இப்ப ஆண்டவரிடத்துல கொண்டு வர. ஆமென். இப்ப ஆண்டவருக்கு தேவை, நீ உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய லைஃப் கர்த்தருக்கு தேவை, உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருக்கு தேவை. அதை நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? முழுவதுமா ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளணும். இன்னைக்கு இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு எப்படி அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் எடுத்தாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிடித்து ஆண்டவர் எடுத்துட்டார். அப்புறம் உங்களை எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய இருதயத்தை முழு மனதாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. முழு மனதாக ஆண்டவரத்துல என்ன செய்யணும்?
ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா நீங்க எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, எல்லாமே அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணுங்கிறது உண்மை கிடையாது. நம்முடைய சுய பலத்தாலேயோ நம்முடைய கிரியைகளினாலேயோ நமக்கு இருக்கிற பலத்தினாலேயோ எதுவுமே செய்யவே முடியாது. நம்ம அதை முழு விசுவாசமா நம்பணும். என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே அவர் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்மளை மகிழ்ச்சினால அவர் நிரப்புவார். அவர் நம்மளை சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்புவார். ஆமென். இப்ப ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி அந்த கழுதைய இயேசு இடத்துல கொண்டு வர. ஆமென். இதை நம்ம வாசிக்கும் பொழுது என்னன்னா, அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னா அதை அவிழ்த்து ஆண்டவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இதுவரைக்கும் நாற்றமா இருந்த அந்த கழுதையினுடைய வாழ்க்கை கர்த்தர் இப்ப அலங்காரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அலங்கோலமா இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேவலமான ஒரு உதாசீனமான காரியங்கள் ஒருவேளை இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் மாற்ற வேண்டியவர் பக்கத்துல நீங்க வந்துட்டீங்க. ஆமென். மாற்ற வேண்டிய படுகிற இயேசுவோடு கூட தான் நீங்க இருக்கிறீங்க. எப்ப அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்துட்டாரோ அப்பொழுதே நடக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அந்த கழுதின் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறவர். இன்றைக்கு எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்க முற்றிலுமா தேவன் மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க நம்பணும். கர்த்தர் அந்த கழுதையை தேர்ந்தெடுத்தவர், என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கழுதை மேல ஒரு கவனத்தை வச்சிருக்கிறவர், என் மேல கர்த்தர் ஒரு கவனத்தை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அதை நீங்க நம்பணும். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் தருவார். இதை குறித்து சில காரியங்களை நம்ம வாசி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதிலே லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 35 சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இது வசனத்துல மிக சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப இயேசுவிடத்துல அந்த கழுதை கொண்டு வந்த உடனே இப்ப அந்த கழுதைய குளிப்பாட்டி அதன் மேல ஒரு வஸ்திரத்தை போட்டு அதன் மேல் உட்கார வைக்கிறாங்க. யார் உட்கார வைக்கிறாங்க? இயேசு உட்கார வைக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த கண்ணு அந்த கழுதையை பார்க்கலையோ இப்ப இயேசு இடத்துல வரும்பொழுது 12 சீசர்களும் அந்த கழுதையை பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இயேசு இடத்துல வரும்பொழுது யாரு பார்க்கறாங்க? ஃபர்ஸ்ட் போகும்பொழுது 2 சீசர்கள் பார்த்தாங்க. அப்ப அந்த கழுதை யாரால பார்க்காம இருந்தாங்களோ இப்ப எல்லாரும் அந்த கழுதையை பார்க்கறாங்க. இப்ப அந்த கழுதைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து இப்ப இயேசு இடத்துல கொண்டு வந்த உடனே இப்ப அந்த கழுதையை அலங்கரித்து அதன் மேல் நல்ல ஒரு வெண் வஸ்திரத்தை அதன் மேல் போடுறாங்க. அல்லேலூயா. இந்த கழுதைக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த கழுதைக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். ஏன்னா இதுவரைக்கும் என் மேல ஒரு அழுக்கு துணியை தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இயேசு என் மேல உட்கார போறதுனால, இயேசு என்னோடு கூட அவர் மேல அமர போறதுனால இன்றைக்கு என் மேல வெண் வஸ்திரம் விரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல ஒரு வெண் வஸ்திரம் விரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வெண் வஸ்திரம் தெரியுமா? நீதியின் சால்விங்கிற ஒரு வெண் வஸ்திரம். ஆண்டவருடைய அபிஷேகங்கிற வெண் வஸ்திரத்தை கர்த்தர் உங்கள் மேல் தரித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அந்த கழுதைக்கே கர்த்தர் தந்தார் என்று சொன்னால் சொந்த பிள்ளையாகிய உங்களுக்கு எனக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது கழுதை. ஆனா நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய கிருமினால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய அபிஷேகத்தினால் முத்திரை போடப்பட்டவர்கள். நம்மளா உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாய் அவர் இருக்கிறார், உங்களை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இப்ப அந்த கழுதையின் மேல ஒரு துணியை விரிச்சு இயேசுவை அதன் மேலே ஏறுறாங்க. ஏறின உடனே இப்ப இயேசு என்ன செய்றாரு என்று பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு அவர் போறார். இப்ப போகிற வழியில நடக்கிற ஒரே ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த இடத்துலதான்
ஒரு காரியங்கள் நடக்குது, அந்த இடத்துல தான் ஒரு அதிசயம் நடக்குது, அந்த இடத்துல தான் ஒரு அற்புதங்கள் நடக்குது. காரணம் என்னன்னா, இப்போ இயேசு அந்த கழுதை மேலே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்போ எந்த கணம் இப்போ அந்த கழுதை தேடி வரலையோ, இப்போ அந்த கழுதை தேடி கணம் தானாக போக ஆரம்பிக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, இயேசு உங்களோடு கூட இருந்தாருன்னா கணத்தை தேடி நீங்க போக வேண்டியதில்லை, உங்களை தேடி அவருடைய கணம் வந்தே தீரும். அவருடைய கணத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். இப்போ நடக்கிற ஒரு அருமையான காரியம் என்ன தெரியுமா? இப்போ அந்த கழுதையின் மேலே ஆண்டவர் போகும் பொழுது, இப்போ இதுவரைக்கும் அந்த காலு கரடுகளும் மேடுகளிலும் நடந்த அந்த கழுதையினுடைய காலு இப்போ என்ன தெரியுமா, ஒரு வஸ்திரத்தின் மேலே நடக்க ஆரம்பிக்குது. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? யாரும் கண்டிராத, யாரும் கேள்விப்பட்டிராத அந்த கழுதையின் மேலே இயேசு இப்போ உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்போ அந்த கழுதை போக 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 இப்போ அந்த கழுதைக்கு கீழே வெண் வஸ்திரம் விரிக்குது. அல்லேலூயா. கழுதைக்கு மேலேயும் ஒரு வெண் வஸ்திரம் இருக்குது, கழுதைக்கு கீழேயும் வெண் வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. எந்தெந்த ஜனங்கள் எல்லாம் இப்போ இயேசு வராரு, இயேசு அந்த கழுதையின் மேலே வராரு என்று சொல்லி இப்போ அந்த கழுதையின் மேலே இயேசு வருகிறது நிமித்தமாக அந்த கழுதைக்கு ஒரு கனம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீ உங்கள் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் இயேசு இருந்துட்டார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கனத்தை தேடி வரும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கணும், கனம் என்னை தேடி வரப்போகுது, புகழ் என்னை தேடி வரப்போகுது, உயர்வு என்னை தேடி வரப்போகுது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண் மேலே மேலே என்னை உயர்த்தி வைக்க போகிறாரு. இது வரைக்கும் இருந்ததை காட்டிலும் கர்த்தர் என்னை அழகாக கர்த்தரை மாற்ற போகிறாரு, என் குடும்பத்தை அழகாக மாற்ற போகிறாரு, இனிமேல் என் பிஸ்னஸை சூப்பராக கர்த்தரை மாற்ற போகிறாரு. இது வரைக்கும் இருந்த நிலைமை இனி வேறு விதமாக மாறப்போகுது. ஏன் என்று சொன்னால், அந்த கழுதையின் மேலே இயேசு உட்கார்ந்து இருக்கிறது போல என் வாழ்க்கை மீது அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், என் குடும்பத்து மேலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வீட்டின் தலைவராய் அவர் இருக்கிறபடினால அவர் எனக்கு செய்ய வேண்டியதை தரமா அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அவர் என் மேல இருக்கிறார், அவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். முதலாவது அவர் எங்க தெரியுமா உட்கார்ந்து இருக்கிறாரு? உங்க இருதயத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது உங்க குடும்பத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே அவர் இருக்கிறபடினால புகழ் உங்களை தேடி வரும், கனம் உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இயேசு கூட இருந்தால் ஆசீர்வாதங்கள் யார் தேடி வரும்? உங்களை தேடி தான் வரும். வேறு யார் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்களா கிறிஸ்துவினால் முன்குறிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள். அந்த பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த கழுதையை கர்த்தர் கனப்படுத்தினதுனால இப்போ நடக்கிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? இப்போ ஒரு கூட்ட பார்த்த ஒரு ஜனங்கள் இப்போ பல லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த கழுதையை பார்த்துச்சு. ஆமென். என்ன ஒரு கண்ணு தான் பார்த்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 கண்ணு பார்த்துச்சு, அதுக்கப்புறம் சில கண்கள் பார்த்துச்சு. இப்போ பல ஜனக்கூட்ட ஜனங்களுடைய கண்கள் அந்த கழுதையை பார்க்க ஆரம்பிச்சது. இப்போ அந்த கழுதைக்கு ஒரு சந்தோஷம். யார் என் மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு அவர் என் மேலே உட்கார்ந்து இருக்கிறனால என் வாழ்க்கை இன்னையோட மாறப்போகுது. இன்னைக்கு இது இருக்கிற சந்தோஷம் என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அந்த கழுதையுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசி நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையை அவர் மாற்றுவார், என் சூழ்நிலையை அவர் மாற்றுவார், எனக்குள்ள இருக்கிற எல்லா நுகங்களையும் எல்லா விதமான கஷ்டத்தையும் அவர் மாட்டி என்னை நீதியின் பாதையில் அவர் நடத்தி தீருவார். ஆமென். நீங்கள் விசுவாசிங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 19வது அதிகாரம் 37, 38 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒலிவ மரத்தின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்திலே சமாதானமும் பூமியிலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தான் மிக முக்கியமான வார்த்தை. இயேசு சிலுவைக்கு அறையப்படுவதற்கு முன்பதாக இப்போ ஒரு வெற்றியின் கோஷம்
முழக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? திரளான கூட்டங்கள் இப்ப என்ன செய்யறாங்க? கீழே துணியை விரிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? மலைக்கிளைகளை போடுறாங்க. குருத்தோடு ஏந்தி அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுக்கு இதுவரைக்கும் செய்த அற்புதங்களையும் இதுவரைக்கும் செய்த அதிசயங்களையும் நடத்தி நம்ம சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கண்ட அற்புதங்களை குறித்து கண்களை குணப்படுத்தினாரு. ஆண்டவர் என்ன காது கேட்காதவங்களுக்கு காதுகளை கத்தர் சரி பண்ணாரு. முடவர்களை நடத்தாரு. மருத்துவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி பல அற்புதங்களை நடத்தின தேவனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு உன்னதத்தில் வருகிற தேவனுக்கு ஓசனா என்று சொல்லி அந்த பரலோகத்தின் ராஜாவை எல்லாரும் சேர்ந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த தேவனை துதிக்க 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 அந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டாச்சு. அந்த இடத்துல கொண்டாட்டம் உண்டாச்சு. அந்த இடத்துல துதியின் சத்தங்கள் அதிகமாச்சு. அந்த இடத்துல ஆடல் பாடல் சத்தம், அந்த எருசலேம்ல துதிப்பு உண்டாகி அந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டாகி அந்த இடத்துல கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதமே உண்டாச்சு. அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசுவுக்கு ஒரு கணம் கிடைச்சது. அந்த கழுதைக்கு ஒரு கணம் கிடைச்சது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மை தந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லணும், அந்த கழுதை போல இயேசு அந்த கழுதை தேடி வந்தது போல உங்களை என்னை கர்த்தர் தேடி வந்தார். அதே போல அந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டது போல இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சுமந்து கொண்டவர்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய அன்பின் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த லைன் விதமா சொல்லியிருக்குது, கடைசியா சொல்லியிருக்குது பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை சமாதானமும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி அந்த தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? அந்த தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கு இந்த காலை வேளையில நீங்க போகிற சபையில இன்னைக்கு கர்த்தரை துதித்து ஆண்டவர் மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. உங்க சபையில நீங்க ஆண்டவர் இன்னைக்கு துதிக்கும் பொழுது அவர் எனக்காய் கர்த்தர் விடுதலை தந்தவர், எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தவர், எனக்கு அதிசயங்களை செய்த தேவன் இன்றைக்கு ஏமத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு தேவனை ஆராய்த்து அவரை துதிக்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் உங்களை மெய்யாலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையிலையும் குருத்தோடு ஏந்தி பவனி போவாங்க. இன்னைக்கு சில சபைகளில் நீங்க பாத்தீங்கன்னா சபையில உட்கார்ந்து குருத்தோடு ஏந்தி ஆண்டவரை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வாங்க. சில சபைகளில் ஊர் ஊரா போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. இன்றைக்கு அந்த தேவனை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. நீங்க அந்த தேவனை நீங்க துதிக்க போறீங்க. இந்த கால வேளையில அவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. எப்படி அந்த கழுதைக்கு ஒரு கணம் வந்துச்சோ அதே போல தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு ஒரு கணத்தை கத்த தருவார். உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களை அலங்கரிப்பாய் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பாம் சண்டேல ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அனைவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கிருபைக்குள்ள ஒப்படைக்கிறேன். இது எங்களை ஆசீர்வதிப்பீராக. எப்படி அந்த கழுதையை கர்த்தர் தெரிந்தோ அந்த கழுதை தேடி போனவர் என்னை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. என்னை நீங்க அழைத்திருக்கிறீங்க. பூமியின் கடையாந்தாரங்களிலிருந்து என்னை எடுத்திருக்கிறீங்க. என்னை கர்த்தர் இன்றைக்கு பூமியின் எல்லையிலிருந்து என்னை தெரிந்தெடுத்து என்னை சுகமோகமாய் வாழ வைத்திருக்கிறீங்க. உங்கள் நன்மைக்காக, உங்கள் கிருபைக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்க போறீங்க. ஆண்டவரே, கழுதை தேடி வந்தவர் என்னையே நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. அந்த கழுதை எப்படி உங்களை சுமந்துச்சோ அதே போல உங்களோட வாழ்க்கையில் உங்களை நாங்கள் சுமக்கிறவர்களாக, உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக, உண்மை கனப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தையின்படி சீயோன் குமார்த்தியே மகிழ்ந்து கலிகூறு, எருசலேமே ஆய்ப்புரி என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அதே வார்த்தை கொஞ்ச நாட்கள் கழித்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தாவே நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஒரு கழுதை கூடிய தேர்ந்தெடுத்து அதன் மேல் பவனியாய் போய் ஆண்டவரே அந்த கழுதையை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த நல்ல தேவனை இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கர்த்தர் இந்த அபரிதமாக இந்த ஆசீர்வாதம் வருவதாக, அவங்க குடும்பத்தில் ஒரு மேன்மை வருவதாக, அவங்க குடும்பத்தில் ஒரு உயர்வு வருவதாக. யாரெல்லாம் தனிமையாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் கட்டுவீராக. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உயர்வை தருவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி அபரிவிதமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே கர்த்தர் தருவீராக. தேவனீர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் இன்றைக்கு கழுதை தேடி ஆசீர்வாதங்களை கொடுத்தவர், எங்களை தேடி ஆசீர்வாதங்களை சம்பன்னமாய் கொடுத்திருக்கிறதுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை கேட்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக எனக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். வருகிற குட் ஃப்ரைடேல உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய விலகாத கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருந்து பாதுகாப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.